ஞானத்தில் எடுத்துக்கொள்கிற எத பகுதியானது வேதத்தின் அஸ்திபார காரியங்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஆமே, இரண்டு தான் வேதத்தின் அஸ்திபாரங்கள் இரண்டு தான். ஒன்று தேவனுடைய ஆவி, இன்னொன்று சாத்தானுடைய பிசாசினுடைய ஆவியாக இருக்கிறது. சாத்தானால் எதையும் சிருஷ்டிக்க முடியாத தேவன் எல்லாவற்றையும் அவர் சிருஷ்டித்த தேவனாக இருக்கிறார். இந்த சிருஷ்டிப்புகளுக்கெல்லாம் ஆமே மேலே வச்சுக்கமா இந்த சிருஷ்டிப்புக்கெல்லாம் ஒரு தீர்க்கதரிசனம் இருக்கிறதை நீங்கள் அறிய முடியும். 1 யோவான் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 13வது வேத வசனத்தை எடுத்துக்கணும். 1 யோவான் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 13வது வேத வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம், வாசிப்போம். யோவான் புத்தகத்தில் 5ஆம் அதிகாரம் 13வது வேத வசனம். உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று நீங்கள் அறியவும், தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் நீங்கள் விசுவாசமாய் இருக்கவும், தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்கு இவைகளை எழுதுகிறேன். ஆமென். பார்த்தீங்களா? அப்போ பைபிளில் இங்கே அழகாக தெளிவாய் ஆமென் தேவனுடைய ஆவியானவர் யோவானுக்கு இந்த காரியங்களை வெளிப்படுத்துதா, உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று நீங்கள் அறிந்து கொள்ளணும். அப்போ தேவ பிள்ளைகளுக்கென்று அவருடைய ஜனத்துக்கென்று தேவன் நித்திய ஜீவனை என்ன பண்ணியிருக்காரு, வைத்திருக்கிறார் என்பதையும், தேவகுமாருடைய நாமத்தின் மேல் நீங்கள் விசுவாசமாக இருக்கவும், தேவகுமாருடைய நாமத்தின் மேல் விசுவாசமாக இருக்கிற உங்களுக்கு இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம். அப்போ தேவகுமாருடைய நாமத்தின் மேல் யாரெல்லாம் விசுவாசமாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு இப்படிப்பட்டதான நித்திய ஜீவன் உண்டு என்பதை நமக்கு தேவகுமாருடைய நாமத்தின் மேல் விசுவாசமாக இருக்கிறவங்களுக்கு இது கிடைக்கும் என்பதை வேதம் நமக்கு சொல்லுகிற காரியமாகும். 8 விதமான காரியங்கள் வேதத்தில் இருக்குது. உடன்படிக்கை இருக்குது, புத்தகம், ஆவிக்குரிய வேதம்ன்றது உடன்படிக்கை புத்தகம், ஆவிக்குரிய புத்தகம், பல அமைப்புகள் உண்டு. ஆவிக்குரிய யுத்தம் நிறைந்திருக்கிறது, தீர்க்கதரிசனங்கள் நிறைந்திருக்குது, அதன் முக்கியத்துவம் நிறைந்திருக்கிறது. 7 காலங்களை பற்றியும் தீர்க்கதரிசனங்களை பற்றியும் வேதம் நமக்கு சொல்லப்படுகிற காரியமாக இருக்குது. தேவனுடைய வேதத்தை ஏன் படிக்கணும், ஏன் அவசியம், காரணம், எழுத வேண்டிய காரணம் என்ன? தேவனுடைய வேதத்தை எழுத வேண்டிய காரணம் என்ன கேட்டால், சங்கீத புத்தகம் 89ஆம் சங்கீதத்தில் 3வது வேத வசனத்தை நாம் வாசிக்கும் போது எடுத்துங்க. 89வது சங்கீதத்தில் 3வது வசனம், என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவனோடு உடன்படிக்கை பண்ணி என் தாசனாகிய தாவீதை நோக்கி. அல்லேலூயா. ஆமென். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, ஸ்தோத்திரம், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்களோடு கூட வேதம் எழுதுவதற்கான காரணம் என்ன? உடன்படிக்கையை தேவன் என்ன பண்ணிக்காரு, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோடு கூட உடன்படிக்கை, ஈதர்களோடு கூட உடன்படிக்கை, எருசலேமிலே உடன்படிக்கை, சீயோனை குறித்ததான உடன்படிக்கை, பழைய ஏற்பாட்டினுடைய உடன்படிக்கை, புதிய ஏற்பாட்டினுடைய உடன்படிக்கை, ஆதியா முதல் மல்கியா புத்தகம் வரைக்கும் இல்லையா, 39 புத்தகம் இல்லையா. இதில் எத்தனை அதிகாரம் புத்தகம் அப்படின்னு சொல்லி நீங்கள் வாசித்தீங்கன்னாக்கா 925 அதிகாரம் இருக்குது. பழைய ஏற்பாட்டில் 23,144 வசனம் இருக்குது. புதிய ஏற்பாட்டு காரியங்களை பார்க்கும்போது 27 புத்தகம், 260 அதிகாரம், 7,957 வசனம், 66 புத்தகம். 66 புத்தகத்திலேயும் 1,189 அதிகாரமும் வசனங்கள், 31,101 வசனங்கள் வேதாகமம் முழுவதும் நிறைந்திருக்கிற காரியமாக இருக்குது. கர்த்தர் இதை ஆண்டவர் அவருடைய ஜனத்தோடு உடன்படிக்கை செய்வதற்காக இந்த வேதம் கொடுக்கப்பட்டிருக்கிற காரியமாக இருக்குது. அப்போ தேவன் செய்கிற அந்த உடன்படிக்கைக்கு ஒரு நிபந்தனைகள் உண்டு, உடன்படிக்கை நோக்கம் உண்டு. தேவன் இந்த உடன்படிக்கை இஸ்ரவேல் பிரஜாதிகளுக்கும் இஸ்ரவேலையும் பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேலுக்கும் தேவன் என்ன பண்ணார், இந்த உடன்படிக்கை செய்து கொண்டார். யாத்திராம் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 5லிருந்து 6 வரைக்கும் உள்ள வேத வசனத்தை நீங்கள் வேதாகமத்தை கவனிக்கும் போது வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது. எடுத்துங்க. யாத்திராம் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 5லிருந்து 6 வாசிப்போம். இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு, இப்போது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களானால் சகல நீங்கள் எனக்கு சொந்த சம்பத்தா இருப்பீர்கள். பூமியெல்லாம் கர்த்தருடையது. அல்லேலூயா. பார்த்தீங்களா, தேவன் சொல்றாரு பாருங்க, ஆண்டவருடைய வசனம், உடன்படிக்கை நீங்கள் கை கொண்டீங்கன்னா
சகல ஜனங்கள் நீங்கள் எனக்கு சொந்த சம்பத்தாக இருப்பீங்க. நீங்கள் தான் என்னுடைய சம்பத்து, நீங்கள் தான் என் சொத்து. ஆமென் அப்படின்னு சொல்கிறார் ஆண்டவர். எனக்கு சொந்த சம்பத்தாக இருப்பீங்க. பூமி எல்லாம் யாருடையது? எல்லாம் கர்த்தருடையது. வேறு யாருமே இல்லை பூமி. அல்லேலூயா. ஆமாம், அவங்க சொல்லி கொண்டு இருக்கலாம். ஆமென். பூமி எல்லாம் கர்த்தருடையது. நீங்கள் எனக்கு ஆசாரிய, 6ஆம் வசனம், நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள், பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்றார். பார்த்தீங்களா? அப்போ ஆண்டவர் தெரிந்து கொள்ளப்பட்ட உடன்படிக்கையின் ஜனங்களுக்கு அவர் சொல்றாரு, நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாக இருப்பீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுவதை நீங்கள் பார்க்கலாம். புதிய ஏற்பாட்டின் மக்களுக்கும் இஸ்ரவேலுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் பார்த்தீங்கன்னாக்கா இதே வாக்குத்தத்தத்தை போல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு காரியங்கள் இருக்கும். வெளிப்பட்ட விசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்தை நம்ம எடுத்து வாசிக்கும்போது வேதம் சொல்லுகிறது, எடுத்துக்கொள்ளுங்கள். வெளிப்பட்ட விசேஷம் 5ஆம் அதிகாரம் 10வது வேத வசனத்தை வாசிக்கலாம். வாசிங்க. எங்கள் தேவனுக்கும்பாக அவர்களை ராஜாக்களும் ஆசலமாக்கினீர், அவர்கள் பூமியில் அரசாலும் என்று புதுப்பாட்டை பாடினார். போதும். அப்போ ஆண்டவர் இந்த உலகத்தில் அவருடைய பிள்ளைகளை எப்படி வைக்கிறாரா? ராஜாக்களாக, ஆசாரியர்களாக, அதிகாரத்தோடு வாழுகிறவர்களாகவும் தேவனை ஆராதிக்கிறவர்களாகவும் தேவன் என்ன பண்ணிருக்காரு? வச்சிருக்கார். பழைய பாட்டில் நீங்கள் பார்க்கும்போது 28ஆம் அதிகாரத்தை கொடுத்துருக்காரு இல்லையா? அதில் 1லிருந்து 14 முடிய வேத வசனத்தை நம்ம உடன்படிக்கை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அதில் கை கொள்றவங்களுக்கு என்ன உண்டு? ஆசீர்வாதத்தை, கை கொள்ளாதவர்களுக்கு ஆசீர்வாதம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அந்த இடத்துல வேறு பிரித்து எழுதி வைத்திருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். யாத்திராமத்தை நம்ம பார்க்கும்போது 20ஆம் அதிகாரத்தை நம்ம பார்க்கும்போது தேவன் அதுக்கு ஒரு 10 கட்டளை என்ன பண்ணியிருக்காரு? கொடுத்துருக்கிறார். 10 கட்டளை கொடுத்துருக்கார் இஸ்ரவேல் மேலே. ஆமென். அந்த 10 கட்டளை கொடுக்கப்பட்ட காரியமாக இருக்குது. அதில் அநேக காரியங்களை தேவன் எப்படி நடக்கணும், என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாதுன்றதையும் அல்லேலூயா ஆமென் ஆண்டவர் சொல்லியிருக்கார். தேவனை கர்த்தர் ஒருவரை அவரை தவிர தேவன் இல்லை. ஃபஸ்ட்டு கட்டளை அதான், வானத்திலும் பூமி கீழே யாதொரு சொர்பத்தையும் என்ன பண்ண வேண்டாம், எந்த ஒரு சிலையும் உண்டாக்காதன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். புதிய ஏற்பாட்டிலையும் அதே தான். அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டில் வேறு தேவன் இல்லை. புதிய ஏற்பாட்டு தேவன் மாத்திரம் படத்தை வச்சு வணங்கணும்னு சொல்லிட்டு விரும்புவாரான்னு கேட்டிங்கன்னா இல்லை. எங்கும் பிதாவை தொழுது கொள்ளுகிற காலங்கள் வர அவர் ஆவியோடு உண்மையோடு என்ன பண்ணுவாங்க? தொழுது கொள்ளாங்க. இதுதான் வேத சத்தியத்தினுடைய அடிப்படை, வேறு எதுவுமே கிடையாது. அப்போ வேதத்தை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னாக்கா ஆண்டோடைய வசனம் தெளிவாய் சொல்லுது. யாத்திரா புத்தகம் 24ஆம் அதிகாரத்தில் 1லிருந்து 8 வரைக்கும் உள்ள வேத வசனத்தை வாசிக்கும் போது இந்த உடன்படிக்கைக்காக ஆண்டவர் அவர்கள் மேலே ரத்தம் சிந்தப்பட்டது, ஆட்டின் ரத்தம் சிந்தப்பட்டது. பிரதான ஆசிரியன் மூலமாக அந்த ரத்தம் அவர்கள் மேலே தெளிக்கப்பட்டது. இந்த தெளிப்பின் அடையாளங்களாக தான் ரோமன் கத்தோலிக்கில் நீங்கள் பார்க்கும்போது ஈசோ புனிதனின் மேல் கழிப்பீர் வெண்மையிலும் வெண்மையாவேன் என்று சொல்லி வாரம் என்ன பண்ணுறாங்க? மாசில் அந்த காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள், தளித்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் பார்க்கலாம். இதனுடைய அடையாளமாக அதை செய்வார்கள். சரி, 24ஆம் அதிகாரம் யாத்திரா புத்தகம் 1லிருந்து 8 வரைக்கும் உள்ள வேத வசனத்தை நாம் எடுத்து வேதாமத்தில் வாசிப்போம். எடுத்து வாசிங்க. பின்பு அவர் மோசை நோக்கி, நாதாபும் அபியூவும் இஸ்ரவேல் மூப்பர் 70 பேரும் ஏறி வந்து தூரத்திலிருந்து என்ன பண்ணுங்க? பணிந்து கொள்ளுங்கள். மோசே மாத்திரம் எங்கே வரணும்? கத்திட்டு சமீபத்து வரணும், கிட்ட வரணும்ட்டு. ஜனங்கள் அவருடைய கூட ஏறி வர வேண்டாம் என்றார். மோசே கர்த்தருடைய வார்த்தைகள் யாவையும் நியாயங்கள் யாவையும் ஜனங்களுக்கு அறிவித்தான். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் ஏக சத்தமாய் கர்த்தர் அறிந்த எல்லா வார்த்தைகளின்படியும் செய்வோம் என்று பிரதியுத்தரம் சொன்னார்கள். ஆமென். அப்ப ஜனங்கள் அதே மாதிரி சொல்றாங்க, கர்த்தர் சொன்ன எல்லா வார்த்தையின்படி நாங்கள் செய்வோம். ஆமென். இதான் கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற அந்த உடன்படிக்கை ஒப்பந்தம். தேவன் சொன்ன எல்லா வார்த்தைகளின்படி நாம் செய்வதற்கு நம்ம என்ன பண்ணணும்? அறிக்கை. தொடர்ந்து வாசிக்கும் போது மோசே கர்த்தருடைய வார்த்தைகளை எல்லாம் எழுதி வைத்து அதிகாலமே எழுந்து மலையின் அடியில் ஒரு பலிபீடத்தை கட்டி இலக்கத்தின்படியே 12 தூண்களை நிறுத்தினான். அவர்கள் சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி கர்த்தருக்கு சமாதான பலிகளாக காளைகளை பலியிட்டார்கள்.
அப்பொழுது மோசே அந்த இரத்தத்தில் பாதி எடுத்து ம் பாத்திரங்களில் வார்த்து பாதி இரத்தத்தை பலிபீடத்தின் மேல் தெளித்து ம் உடன்படிக்கையின் புஸ்தகத்தை எடுத்து ம் ஜனங்களின் காது கேட்க வாசித்தான். ம் அவர்கள் கர்த்தர் சொன்னபடியெல்லாம் செய்து ம் கீழ்ப்படிந்து நடப்போம் என்றார். கீழ்ப்படிந்து நடப்போம்னு சொன்னாங்க. அப்பொழுது மோசே இரத்தத்தை எடுத்து ஜனங்களின் மேல் தெளித்து இந்த வார்த்தைகள் யாவையும் குறித்து கர்த்தர் உங்களோட பண்ணின உடன்படிக்கையின் ரத்தம் இதுவே என்றார். போதும். அல்லேலூயா. ஆமா, ஜனங்க எல்லாரும் மேல ரத்தம். ஏன்? அவங்க கீழ்ப்படுகிறேன்னு சொன்னதுனால அந்த ரத்தம் தெளிக்கப்பட்டது. அதனால தான் புதிய ஏற்பாடும் போது விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெறுகிறவன் ரட்சிக்கப்படுவான். அல்லேலூயா. ஆமாம், அதில் கீழ்ப்படுகிறவங்களுக்கு ரட்சிப்பு. ஆமாம், தேவன் என்ன பண்ணியிருக்காரு? வாக்கு பண்ணியிருக்கார். என்னது? நித்திய ஜீவனை குமாரன் மூலியமாக தருவேன். அவர் மேல் விசுவாசமாக இருக்கவங்களுக்கு தான் கிடைக்கும். வேறு யாருக்கும் என்ன பண்ணது கிடைக்க போகிறது கிடையாது. ஆமாம், கடந்த நாட்களில் ஒருத்தர் சந்தித்தோம். மலேசியாவிலேருந்து வந்திருந்தார். ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தோம். திடீர்னு பேசினே இருந்தால் அவங்க கடைசி வரைக்கும் சாப்பிட்ற வரைக்கும் பேச ஆரம்பித்தோம். ஆனால் அவர் நம்பருக்கு எதுவுமே வாங்கலை, கான்ட்ராக்ட்லாம் வாங்கலை. அவர் சொன்னார், எல்லா டினாமினேஷன் நிறையா இருக்குது, ஆனால் ஒரே ஒரு வே தான் உண்டு, இயேசு கிறிஸ்து வழியாக தான் எல்லாரும் கர்த்தருடைய ஜனங்கள் எல்லாம் போக முடியும் அப்படின்னாரு. அல்லேலூயா. அது எவ்வளோ உண்மை பாருங்கள். இன்றைக்கி எவ்வளோ டினாமினேஷன், இன்றைக்கி ஆளுக்கு ஒரு கொள்கையை பிடிச்சிருந்தாலும் கிறிஸ்தவத்தில், ஆனால் ஒரே ஒரு வழி தான் உண்டு, இயேசு கிறிஸ்து வழியாக தான் என்ன பண்ண முடியும், போக முடியும் என்பதை அவர் தெளிவாக சொல்லிச்சுக்க பாருங்க. அவருடைய ஃபேமிலியில் எல்லாம் கத்தோலிக்கில் பிரிஸ்டாக இருக்கிறாங்க, பிஷப்பாக இருக்கிறாங்க, கன்னியாஸ்திரியாக இருக்கிறாங்க. அவர் பேசினவர் அது மலேசியாவில் ஏடிய திருமணம் செய்து வந்தார். கப்பலாக தேசமாக போய் வர இருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி ஆட்களை சந்திக்க வைத்து அந்த பேச வைக்கிறாரு. அவர் சொல்கிற காரியங்கள் எல்லா டினாமினேஷன் இருந்தாலும் இயேசு கிறிஸ்து வழியாக தான் என்ன உண்டு போக முடியும். அவர் தான் வே, நானேன்றதில் அவரே தான் வழி. அல்லேலூயா சொல்லாமா? அவர் தான் வழி, அவரே வழி இல்லை, அவர் தான் வழியாக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ பைபிள் சொல்லுது, வேதத்தில் பார்க்கும்போது இந்த வேத வசனம் அவங்க கீழ்ப்படிந்ததுனால ரத்தம் அவங்களுக்கு என்ன பண்ணப்பட்டது, தளிக்கப்பட்டது. அப்போ தேவன் ஜனங்களிடத்தை எதிர்பார்க்குற காரியம் என்ன? அவருக்கு மட்டுமே விசுவாசமாக இருக்க நடக்க ஆண்டவர் எதிர்பார்க்குறார். சாலமோனை தேவன் தெரிஞ்செடுத்தார். சாலமோன்கிட்ட நல்லா அழகாக பேசுகிற ஆண்டவர், உன் ராஜ்யத்தில் நீ நிலைச்சிருக்கணும், நீ நல்லா இருக்கணும் அப்படின்னா நீ வார்த்தையின்படி நடந்தால் அதன்படி நீ நல்லாவே இருக்கலான்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருந்தார். தேவனுடைய பெரிய ஞானியாக சாலமோனை தேவன் நிரப்பினார், பெரிய நாணத்தினர். ஏன்னா தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு அவ்வளோ பெரிய நாணம், அவ்வளோ பெரிய அறிவு. சமாதானமான அந்த 40 வருஷம் எந்த சண்டை இல்லாமல் ஒரு சமாதானமான ஆட்சியை தேவன் தந்து நடத்தி வந்தார். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படியாமல் போய் அந்நிய தெய்வத்தை பின்பற்றினபடியால் ராஜ்யம் பிரிக்கப்பட்டது. தெற்கு ராஜ்யம் என்றும் வடக்கு ராஜ்யம் என்று பிரிக்கப்பட்டது. 10 கோத்திரம் தனியாகவும் 2 கோத்திரம் யூதா கோத்திரம் பெஞ்சமினும் தனியாகவும் இஸ்ரவேலில் 10 கோத்திரம் தனியாகவும் பிரிஞ்சு, அதை சாலமோனுடைய வேலைக்காரனுக்கு அந்த 10 கோத்திரத்தை தேவன் கையில் கொடுத்தார். 1 ராஜாக்கள் புத்தகத்தில் 11ஆம் அதிகாரத்தில் 1லேருந்து 10 வரைக்கும் உள்ள வேத வசனத்தை நாம் எடுத்து வாசிப்போம். எடுத்துக்கொள்ளுங்கள், எடுத்துங்க. 1 ராஜாக்கள் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 1லேருந்து 10 வரைக்கும் உள்ள வேத வசனத்தை வாசிப்போம். ராஜாவாகிய சாலமோன் பார்வோனின் குமாரத்தை நேசித்ததும் அல்லாமல், பார்வோன் குமாரத்தின் யாரு? எகிப்தில் இருக்கிற பெண்கள், மோவாபியரும் அம்மோனியரும் எதோமியரும் சிதோனியரும் ஏத்தியருமாகிய ஜாதியான அநேக ஸ்திரீகள் மேலும் ஆசை வைத்தான் என்று பைபிள் சொல்லுது. தொடர்ந்து வாசிங்க. கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி நீங்கள் அவர்கள் அண்டைக்கும் அவர்கள் உங்கள் அண்டைக்கும் பிரவேசிக்க. ஆமாம், தேவன் ஏற்கனவே இந்த கட்டளை எல்லாம் கொடுத்துருக்காரு. தொடர்ந்து வாசிங்க. அவர்கள் நிச்சயமாய் தங்கள் தேவர்களை பின்பற்றும்படி உங்கள் இருதயத்தை சாய பண்ணுவாங்க. அங்கே போய் நீங்கள் அவங்கள அப்படி நீங்கள் ஏற்றுக்கொள்ள ஆரம்பிச்சிங்கனாக்கா அவங்க நிச்சயமாக அவங்க தேவர்களை பின்பற்றுவதற்கு உங்களை சாய பண்ணுவார்கள் என்று சொல்லியிருந்தார். சாலமோன் அவர்கள் மேல் ஆசை வைத்து அவர்களோட ஐக்கியமாக இருந்தார். சாலமோன் அவங்க மேலே ஆசை வச்சு அவங்க மேலே எப்படி இருந்தானா ஐக்கியமாயிட்டார். தொடர்ந்து வாசிங்க. அவனுக்கு பிரபுக்கள் புறமான 700
மனையாட்டிகளும். இப்போ அவர்கள் பிரபுக்கள் குலத்திலிருந்து 700 மனையாட்டிகள்னாக்க யாரு? மனைவிங்க. யாருக்கு? இந்த ஒரே ஒரு மனுஷனுக்கு, சாலமோனுக்கு. வாசிங்க. 300 மறுமனையாட்டிகள், வைப்பாட்டிகள். வாசிங்க. அவனுடைய ஸ்திரீகள் அவன் இருதயத்தை என்ன பண்ணாங்களா? வடிவு போக பண்ணினார்கள். வடிவு போக பண்ணினார்கள். வாசிங்க. சாலமோன் சிதோனியரின் தேவியாகிய வாசிங்க. வயது சென்ற வயது சென்ற போது அவனுடைய மனைவிகள் அவன் இருதயத்தை என்ன பண்ணாங்க? அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாய பண்ணினார்கள். பாருங்க, அப்ப தாவீது யுத்தத்தை போல கர்த்தரோடு எப்படி இல்லை? அவரு உத்தமமா இல்லை. தாவீதுக்கு 8 மணி தான், ஆனால் கர்த்தரோட உத்தமமான இதயத்தோடு தாவீது கர்த்தர்கிட்ட இருந்தார். அல்லேலூயா. கர்த்தரை விட்டு என்ன பண்ணல? அவரு விலகவே இல்லை. சாலமோன் 5ஆம் வசனம். சாலமோன் சீதோனியரின் தேவியாகிய அஸ்தரோத், அதுதான் இன்னைக்கு இருக்கிற டயானா, தீனாலு, எபேசி பட்டணத்தில் இருக்கிற அந்த கல் எல்லாம் அதனுடைய சரித்திரம். அஸ்தரோத், அதான் அஸ்தரோத். இஸ்ரேல் மக்கள், யூதர்கள், இஸ்ரேலர்கள் இந்த செமரிமஸ் அஸ்தரோத் என்று தான் அழைப்பார்கள். சரி, அம்மோனியர்கள். ஆமாம், அந்த கடவுளை, போட்டாங்கடவுளை, இப்படிப்பட்ட கடவுள்கள்லாம் அங்கே இருந்தது. இதெல்லாம் பின்பற்றின. இதெல்லாம் பின்பற்றி சாலமோன் என்ன பண்ணிட்டாரு? பூரணமாக கர்த்தரை பின்பற்றாமல் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து கொண்டே வந்து அப்பொழுது சாலமோன் மோலோகுக்கும் மேடையை கட்டினார். இதில் என்ன கடவுள்? இது கழுகு கடவுள், ஆந்த கடவுள், இப்படியான ஒரு கடவுள். பாருங்க, இவங்க எல்லாருக்காக யார் மேல ஆசை வச்சுட்டு அவங்களுக்கெல்லாம் வயசான நேரத்தில் இதெல்லாம் பண்றாரு. அவருடைய செல்வாக்கோடு இருக்கார் அவர். ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சாலமோனுக்கு 2 விசை தரிசனமாகி அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று இருந்தும் அவன் கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்பி அவர் கற்பித்ததை கை கொள்ளாமல் போனதினால் கர்த்தர் அவன் மேல் கோபம் ஆனார். பார்த்தீங்களா? அல்லேலூயா. கர்த்தர் அவன் மேல கோபம் ஆனார். பைபிள் சொல்லுங்க, அந்நிய தேவர்களை பின்பற்ற வேணான்னு சொல்லிட்டு கர்த்தர் 2 முறை தரிசனமாகி 2 வாட்டி எச்சரிச்சிருக்கார். நிறைய எச்சரிப்பு வந்து கொண்டு தான் இருக்கு தேசத்துலேயும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும். கர்த்தரை விட்டு இருதயத்தை திருப்பி அவன் என்ன பண்ணுறான்? அவன் கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்பி அவர் கற்பித்தவை கை கொள்ளாமல் போனதுனால கர்த்தர் அவன் மேல் என்ன பண்ணிட்டாரு? சொல்லுங்க, கோபமாயிட்டார். ஆண்டவர் கோபமாயிட்டார். ஓசியாவில் வாசிக்கும் போது 6-7 சொல்கிறார், உடன்படிக்கை ஆதாமை போல உடன்படிக்கை மீறி தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனார்கள் சொல்லி ஓசியாவில் சொல்லுதை நீங்கள் பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டின் வாழ்ந்த பரிசை வேதப்பாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் யூதர்கள் அவங்க மக்கள்லாம் தீர்க்கதரிசனங்களை வந்து இயேசு கிறிஸ்துடைய பாடுகள் மரணத்தை அறியாமலே, அவங்க மெஸ்ஸியாவை அறியாமலே வேத வாக்கியங்களை நிறைவேற்றும்படி மரணத்துக்கு அவர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா உட்படுத்தினார்கள். அப்போஸ்தலர் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துலேருந்து 77ஆம் வசனம் வரைக்கும் உள்ள வேத வசனத்தை நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க அந்த சட்டத்தை நிறைவேற்றத்துக்கு அவங்க அறியாமல் இருந்தாங்க. ஏன்னா ஏற்கனவே தீர்க்கதரிசனங்கள்லாம் எழுதப்பட்டது. இந்த தீர்க்கதரிசனங்கள்லாம் அவங்களால என்ன பண்ண முடியல, புரிந்து கொள்ள முடியாதவர்களாக இருந்தாங்க. பைபிள் சொல்லுகிறது, புரிந்து கொள்ளாமல் இருந்த இவர்களை இவர்கள் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னாக்கா அறியாமலே அதை நிறைவேற்றியிருக்காங்க என்று வேதம் சொல்லுது. 13ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலர் புத்தகத்தில் 26-27 வாசிங்க. சகோதரி அபிரகாமின் சந்ததியில் பிறந்தவர்களே, தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்களே, இந்த ரட்சிப்பின் வசனம் உங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. இஸ்லாமில் குடியிருக்கிறவர்களும் அவர்கள் அதிகாரிகளும் அவரை அறியாமலும் ஓய்வு நாள் தோறும் வாசிக்கப்படுகிற தீர்க்கதரிசிகளின் வாக்கியங்களையும் அறியாமலும் அவரை ஆக்கினைக்குள்ளாக அந்த வாக்கியங்களை பார்த்தீங்களா? அப்போ தீர்க்கதரிசனங்கள் வாக்கியங்களை அறியாமல் இருந்தாங்க. ஆனால் அறியாமல் அவர்கள் என்ன பண்ணிட்டாங்க?
அந்த வாக்கியங்களை நிறைவேற்றினார்கள் என்று வேதம் சொல்வதை பார்க்க முடியும். அப்போ பைபிள்னால நீங்கள் கவனிச்சிங்கனாக்கா பழைய பாட்டில் அதிகமாக வேதம் வாசிக்காமலாம் இல்லை. ஆனால் அவங்களுக்கு என்ன இல்லை, அந்த மனது அவங்களுக்கு எப்படி இருந்தது, திறக்கப்படாமல் இருந்தது. அல்லேலூயா, ஆமென். அவங்க மனது எப்படி இருந்தது, அவங்களுக்கு திறக்கப்படாமல் இருந்தது. அதனால தான் நாட்களுக்கு பிறகு நான் புது உடன்படிக்கை இஸ்ரவேல் மக்களுக்கு என்ன பண்ணுவேன், செய்வேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருந்தார். அது என்ன புது உடன்படிக்கை? எபிரேய புத்தகம் 8ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. எபிரேய புத்தகம் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் 11ஆம் வசனம் வரைக்கும் உள்ள வேத வசனத்தை நாம் வாசிக்கும் போது அங்கே இப்படியான வேத வாக்கியங்கள் எழுதப்பட்டிருக்குது. 8ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும்போது, அந்த முதலாம் உடன்படிக்கை பிழையில்லாததினால் 2ஆம் உடன்படிக்கைக்கு இடம் தேட வேண்டியது இல்லையே. புரியுதுங்களா? அந்த முதலாம் உடன்படிக்கை பிழை இல்லாமல் இருந்தால் 2ஆம் உடன்படிக்கைக்கு என்ன பண்ண தேவையில்ல சொல்லுங்கள், 2ஆம் உடன்படிக்கைக்கு இடம் தேட வேண்டியதில்லையே அப்படின்ற ஒரு புஸ்டாப் வைக்கப்பட்டிருக்குது. வசனம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. அவர்களை குற்றப்படுத்தி அவர்களை நோக்கி, இதோ கர்த்தர் சொல்லுகிறது என்னவெனில், இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் நான் புது உடன்படிக்கையை ஏற்படுத்தும் காலம் வருகிறது. பார்த்தீங்களா? புது உடன்படிக்கையை ஏற்படுத்துகிற காலம் வருகிறது. அவர்களுடைய பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வரும்படி நான் அவருடைய கையை பிடித்து அவர்களோடு இது இருப்பதில்லை, அந்த உடன்படிக்கையிலே நிலை நிற்கவில்லையே என்று கத்தர். அப்ப பழைய உடன்படிக்கையில அவங்க நிலை நிற்கவே இல்லை. அதனால கத்தனை பண்ணிட்டார், அவங்கள புறக்கணிச்சிட்டார், தள்ளிட்டார் என்று வேதம் சொல்லுது. அப்புறம் அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடும் பண்ண உடன்படிக்கையாவது அவர்களுடைய மனதிலே வைத்து அவர்களை இருதயங்களிலே அவைகள் எழுதுவேன். நான் அவர்கள் தேவனாக இருப்பேன். அவர்களின் தள்ளாமே தள்ளிட்டு திரும்ப என்ன பண்ணிட்டார் ஆண்டவர்? சொல்லுங்க தள்ளிட்டான்ற விஷயத்தோடு நம்ம நின்றுவோம். சில சபையெல்லாம் என்ன பண்ணுவாங்க, இஸ்ரவேல் தள்ளிட்டார், அவ்வளோதான், அவங்க கதையெல்லாம் முடிஞ்சு போச்சு, நீ சபை தான் இன்னைக்கு அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. சொல்கிற மாதிரி பைபிள் சொல்லுது, தள்ளாமல் தள்ளிட்டு கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு, திரும்ப வேறு விதமாக கர்த்தர் செய்கிறார் காரியங்களை. புது உடன்படிக்கை எங்கே செய்கிறாரு? இருதயத்தில் செய்கிறார். அல்லேலூயா. மனசாட்சியின் பிரமாணம் சொல்லுவாங்க பாருங்கள். அந்த மனசாட்சியின் பிரமாணத்தை ஆண்டவர் இருதயத்திலிருந்து அப்படி நடக்கும்படிக்கு கர்த்தர் என்ன பண்ணுறாரு, மனசாட்சியின் பிரமாணத்திற்குள்ளாக நடத்துகிறார். பைபிள் சொல்லுது, அந்நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடு பண்ண உடன்படிக்கையாவது என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதிலே வைத்து அவர்களுடைய இதயங்களில் அவைகள் எழுதுவேன். நான் அவர்கள் தேவனாக இருப்பேன். அவங்க எப்படி இருப்பாங்க? என் ஜனம். தொடர்ந்து வாசிங்க. அப்போது சிறியவன் முதற்கொண்டு பெரியவன் வரைக்கும் எல்லாரும் என்னை அறிவார்கள். ஆகையால் கர்த்தரை அறிந்து கொள் என்று ஒருவன் தன் அயலானுக்கும் ஒருவன் தன் சகோதரனுக்கும் போதிக்க வேண்டியது இல்லை. அடுத்த வசனம், ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களை அக்கிரமங்களை இனி நினையாதிருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். புது உடன்படிக்கை என்று அவர்கள் சொல்லுகிறனால் முந்தினவைகள் பழமையானது நாள்பட்டதுமா இருக்கிறது, ஒழிவழிந்து போகும் காலம் சமீபத்து இருக்கிறது என்று பைபிள் சொல்லுது. பார்த்தீங்களா? அப்போ அந்த பழையற்பாட்டின் காலத்தினுடைய அந்த சத்தியத்தை குறித்து இங்கே எழுதப்பட்டிருக்கிற காரியமாக இருக்கிறது. கர்த்தர் புது உடன்படிக்கையை அவர் செய்வார் என்று சொல்லி வேதத்தில் அவர் சொல்லுகிற காரியமாக. மொத்தமாக நாம் பார்க்கும்போது இந்த சாராம்சம் எதுக்காகனா, கர்த்தர் விடுதலையின் பிரமாணத்தை ஆண்டவர் கொடுப்பதற்கும், முதலாம் வருகைக்கு அப்புறம் மீண்டுமாய் 2ஆம் வருகையும் கத்தனை பண்ணுறாரு வைத்திருக்கிறார். அப்போ முதலாம் வருகையில் கத்தனை வச்சிருந்தாரு, விடுதலையின் பிரமாணத்தை கொடுத்தார், விடுதலை ஆக்கினார். முதலாம் வருகையில் கத்தனை பண்ணார், விடுதலை ஆக்கினார். லூக்கா புத்தகம் 24ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் வாசிக்கும்போது இது முதலாம் உடன்படிக்கையினுடைய பிரமாணம். முதலாம் உடன்படிக்கையில் கத்தனை பண்ணார், விடுதலையின் பிரமாணத்தை ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு வைத்திருந்தார். முதலாம் உயிர்த்ததில் கர்த்தர் ஸ்தோத்திரம். முதலாம் உடன்படிக்கையில் முதலாம் உயிர்த்ததில் கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு, ஆண்டவர் முதலாம் வருகையில் என்ன பண்ணார், விடுதலையின் பிரமாணத்தை தேவன் வைத்திருந்தார். வாசிக்கும் லூக்கா புத்தகம் 24ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும்போது அவங்க எம்மாவூருக்கு போகிறாங்க சீசர். யாவை குறித்து அவர்கள் ஒருவர் பேசிக்கொண்டார்கள். இப்படி அவர்கள் பேசி சம்பாதித்துக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவரோடு கூட நடந்து போனார். ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு
அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் சொற்கொண்டவர்களாய் வழிநடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்கிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். அவர்கள் ஒருவனாகிய கிளையோப்பா என்பவன் பிரதியுத்தரமாக, இந்நாளில் எருசலேமிலே நடந்தவைகளை அறியாதபடிக்கு நீ அந்நியராய் இருக்கிறீரோ என்றார். அவர் எவைகளே என்றார். அதற்கு அவர்கள், நசரேயனாகிய இயேசுவை குறிக்கவில்லை. அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசி என்றார். நம்முடைய பிரதான ஆசிரியரும் அதிகாரிகளும் அவரை மரண ஆக்கணிக்கு உட்படுத்தி சிலுவையில் அடைந்தார்கள். போதும். அல்லேலூயா. இந்த காரியங்களை பேசினார். உயிர்த்தெழுந்த பிறகு, மரணத்துக்கு அப்புறம் உயிர்த்தெழுந்த பிறகு எம்மா ஒரு சீசர்களோடு கூட 8 மைல் தூரம் அவங்க கூடவே போயிட்டு இப்படிப்பட்ட வர்த்தமானங்களையும் ஆகமங்களையும் சங்கீதங்களையும் தீர்க்கதரிசனங்களையும் பேசிக்கொண்டே போகிறார். ஆனால் அவங்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கிற காரியமாக இருந்தது என்று வேதம் சொல்லி பாருங்கள். ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பிறகு கூட அவரோடு கூட இந்த சீசர்கள் கூட அநேக சத்தியங்கள் அவங்களுக்கு என்ன பண்ணப்பட்டது? மறைக்கப்பட்ட சத்தியமாக இருந்தது. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லாமா? ஆமாம். வெளிப்பட்ட விசேஷம் 1ஆம் அதிகாரம் 5-6 வரைக்கும் உள்ள வேத வசனத்தை நீங்கள் வாசிக்கும்போது, உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதல் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினால நம்முடைய பாவம் கலர நம்மை கழுவி தம்முடைய பிதாவாக்கி தேவனுக்கும்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரமாக்கின அவருக்கே மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. அல்லேலூயா. ஆமென். அப்போ கர்த்தர் பூமியில் பிறந்த முதல் மரித்தெழுந்து உயிர்த்தெழுந்த தேவன், பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியானவர், இயேசு கிறிஸ்துவினால உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாகட்டும், நம்ம அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினால் நம்முடைய பாவங்களை முற்றிலுமாக நீக்கினார். அல்லேலூயா. நம்மளை கழுவி என்ன பண்ணிட்டார்? நம்ம பைபிள் சொன்னது போல எப்படி ஆச்சுட்டாரா? ராஜாக்களாக ஆசாரியர்களாக நம்மளை என்ன பண்ணியிருக்காரு? ஆக்கினார். அவருக்கே மகிமை வல்லமை என்றென்றைக்கும் உண்டாவதாக. அல்லேலூயா. அதே இன்னொரு பகுதியில் அதே வசனம் இது 5ஆம் அதிகாரத்தில் வெளிப்பட்ட விசேஷம் 9ஆம் வசனத்தையும் 10ஆம் வசனத்தையும் நீங்கள் வேதாமத்தில் வாசித்து பாருங்களா. 5ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தையும் 10ஆம் வசனத்தையும் வாசிப்போம். தேவரீர் புஸ்தகத்தை வாங்கும் அதை முத்திரையை உடைக்கவும் பாத்திரா இருக்கிறீர். ஏனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து அவர்களை தேவனுக்கு என்று உங்களுடைய இரத்தத்தினால மீட்டு கொண்டு. அல்லேலூயா. வெளிப்பட்ட விசேஷத்தை பார்க்குறோம். இப்போ அந்த வெளிப்பட்ட விசேஷம் புத்தகம் முழுவதும் பார்த்தீங்கன்னாக்கா அநேக காரியங்கள் நிறைவேறி இருக்கிறது. இதில் இருக்கிற தீர்க்கதரிசனங்கள்லாம், ஏன்னா இதில் இருக்கிற தீர்க்கதரிசனங்கள் அறிந்து கொள்வது கொஞ்சம் கடினமான காரியம். ஏன்னா எல்லா மிருகங்கள்லாம் வரும். அதில் டிஸ்கவரி சேனல் போல் என்ன பண்ணோம்? எல்லா மிருகங்கள்லாம் எதுலேருந்து ஏறி வரும்? சமுத்திரத்துலேருந்து ஏறி வரும். சமுத்திரத்துலேருந்து சிங்கம் வருமா? எதாவது சிந்திக்க முடியுமா நம்மளால்? ஆமாம். சிங்கம்லாம் எங்கே இருக்கும்? காட்டில் இருக்கும், நிலத்தில் வாழும், நீரில் வாழ்கிறது இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்வது அங்கேருந்து ஏறி வருது அப்படின்னு. சமுத்திரம் வந்து ஜலத்தை குறிக்கிறது. அது ஒரு மறைவான தீர்க்கதரிசனம். ஜலம் என்பது ஜனங்களை குறிக்கிறது. நீ தண்ணீர்களை கடக்கும் போதும் நான் உன் கூட இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் போதும் அவைகள் பொருளாது. நாட்கள் நடக்கும் போதும் வேகாது இருப்பேன். ஜனங்களையும் கடினமான மக்களையும் குறிக்கிறது தான் இந்த தீர்க்கதரிசன சத்தியம். அப்போ இந்த மாதிரி நிறைய அநேக சத்தியங்கள் கர்த்தருடைய வேதத்தில் அநேக மறைப்பொருளான காரியங்களும் மகத்துவங்களும் அறியக்கூடாத ரகசியங்களும் அல்லேலூயா தேவன் வைத்திருக்கா. வெளிப்பட்ட விசேஷத்தை பொறுத்த வரைக்கும் அநேக காரியங்கள் கிட்டத்தட்ட 75% இதில் இருக்கிற தீர்க்கதரிசனங்கள் நிறைவேறி இருக்கிற தீர்க்கதரிசனங்களாக இருக்கிறது. இன்னும் 25% தான் என்ன பண்ணப்படுது? நிறைவேறப் போகிற காரியமாக இருக்குது. நீங்கள் அப்படி ஒரு எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு புரிஞ்சுக்கொள்வதுக்காக இந்த பெர்சன்டேஜை உங்களுக்கு நான் சொல்கிறேன். 75% என்ன ஆயிடுச்சு? வெளிப்பட்ட விசேஷம் நிறைவேறிச்சு. இன்னும் 25% முக்கால்வாசி முடிஞ்சிச்சு. இன்னும் கால்வாசின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி இன்னும் ஒரு கால் பகுதி தான் என்ன பண்ணுது? நிறைவேற வேண்டிய பகுதியாக வெளிப்பட்ட விசேஷம் இருக்குது. நாம் இப்போ இருக்கிற வாழ்கிற காலத்தில் இருக்குது. வசனம் சொல்லுக்குது, தேவரீர் புஸ்தகத்தை வாங்கும் அதன் முத்திரையை உடைக்கவும் பாத்திரா இருக்கு. ஏனெனில் நீ அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து அவர்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினால மீட்டு கொண்டே. அப்போ தேவன் யாரை மீட்டு கொண்டு இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நிறைய காரியங்கள் இருக்குது. நல்லா சகல கோத்திரத்திலிருந்து மீட்டிருக்காரு. அநேக பாஷைகளை பேசி கொண்டிருக்க மக்கள் மத்தியிலிருந்தும் மீட்டிருக்காரு.
ஜனங்களிலிருந்தும் கர்த்தர் ஜனங்களை மீட்டிருக்காரு. ஜாதிகளிலிருந்தும் கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? மீட்டு கொண்டிருக்கார். தேவனுடைய இரத்தத்தினால எங்களை தேவனுக்கென்று எங்களை மீட்டு கொண்டு எங்கள் தேவனுக்கும்பாக அவர்களை ராஜாக்களும் ஆசனமாக்கினீர், அவர்கள் பூமியில் அரசாலும் என்று புது பாட்டு என்ன பண்ணாங்க? பாடினார்கள் என்று வேதம் சொல். ஆக இப்படி தான் தேவன் என்ன பண்ணியிருக்காரு? தேவன் நடத்தி வருகிறார். அல்லேலூயா சொல்லாமா? அப்போ மீட்கப்பட்டுடைய சாட்சி வேதத்தில் பார்க்கும்போது 7ஆம் அதிகாரத்தில் 13 14 வரைக்கும் உள்ள வேத வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா, அப்போது மூப்பரில் ஒருவன் என்னை நோக்கி, வெள்ளை அங்கிகளை தரித்திருக்க இவர்கள் யார், எங்கிருந்து வந்தார்கள் என்று கேட்டான். வெள்ளை அங்கி எல்லாரும் கொடுக்கப்படும். அதனால தான் சபையில் எல்லாம் ஊழியர்கள்லாம் ஒயிட் அண்ட் ஒயிட்லாம் பண்ணுறாங்க, போடுறாங்க. சில சபையெல்லாம் டிபிஎம்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லாம் ஒயிட் அண்ட் தான் ஃபுல்லாக போட்டுப்பாங்க. இது எங்கே இருக்குது? பரலோகத்தினுடைய மாடல். பரலோகத்துக்கு போனால் இது எல்லாருக்கும் வெள்ளை அங்கி தரிக்கப்பட்டிருப்போம். அல்லேலூயா, ஆமென். பரலோகத்தினுடைய சாம்பிள், அவ்வளோதான். அதனுடைய அடையாளமாக என்ன பண்ணுறாங்க? பூமியில் போட்டுக்கிறாங்க. சரி, அது போடாதவங்களாம் பாவியா? அப்படிலாம் கிடையாது. மனம் திரும்புகிறவனும் மனம் திரும்பாதவங்களுக்கு இதுதான் பைபிளை சேர்த்துக்கொள்ள போகிறது, நித்தியம் சேர்த்துக்கொள்ள போகுது. தேவனை விசுவாசிக்கிறவர்கள் விசுவாசியாதவர்களை தான் தேவன் வழிநடத்த போகிறது. அல்லேலூயா. பரிசுத்தத்துக்கும் பாவத்துக்கும் தான் தேவன் என்ன பண்ண போகிறாரு? வழிநடத்த போகிறார். பாவத்தை விடாத மனுஷனுக்கு என்ன இருக்காது? ரட்சிப்பு இருக்காது. பாவத்தை விட்ட மனுஷனுக்கு மன்னிப்பு இருக்கும், ரட்சிப்பு இருக்கும், நித்திய வாழ்வு இருக்கும். புரியுதுங்களா? பைபிள் சொல்வது போல 7ஆம் அதிகாரத்தில் வாசிப்போம். 14 வசனம் வாசிங்க. ஆண்டவனே, உமக்கே தெரியும் என்று வந்தவர்கள் இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியுடைய இரத்தத்தில் தோய்த்து வெளுத்தவர்கள். அல்லேலூயா, ஆமாம். அப்போ கர்த்தருடைய அந்த பரிசுத்தம், அந்த பரிசுத்தத்தினால் இவர்கள் அவருடைய இரத்தத்தில் மீட்கப்பட்ட ஜனங்கள் என்று வேதம் சொல்லும். அநேகர் கர்த்தருடைய நாமத்தினால் என்ன பண்ணாங்க? ஜெயிச்சாங்க. பிசாசை ஜெயிச்சாங்க, சாத்தானை ஜெயிச்சாங்க. பைபிள் சொல்லுது 12ஆம் அதிகாரத்தில் ரெவலேஷன், வெளிப்பட விசேஷம் 11ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னாக்கா, மரணம் நெடுதாக இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டி இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை என்ன பண்ணாங்க? சாத்தானை ஜெயிச்சாங்க. அப்போ இது நடந்து முடிஞ்ச சம்பவம். எப்படிலாம் ஜெயிச்சாங்க? மரணமே வந்துச்சு, மறுதளிக்கவே இல்லை. அல்லேலூயா, புரியுதுங்களா? மரணமே வந்தாலும் கர்த்தர் என்ன பண்ணல? மறுதளிக்கவே இல்லை. மணிப்பூரில் நிறைய சம்பவத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்னன்னா பண்ணி அவங்க எப்படியாவது அந்நிய நாமத்தை சொல்லணும்னு நினச்சாங்க. அவங்க சொல்ல மாட்டான்றாங்க வைராக்கியமாக. மறிச்சாலும் பரவாயில்ல, கொடுமை அனுபவிச்சாலும் பரவாயில்ல, துடிச்சு செத்தாலும் பரவாயில்ல. ஆமென். இஸ்ரவேல் மக்கள் அதே மாதிரி தான். அநேக கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் அப்போஸ்தலர்கள் அதே மாதிரி தான். கல்லால் அடித்து ஸ்தேவான முதல் ரத்த சாட்சி மறிக்கிறாரு. இவங்க மேலே இந்த பாவத்தை சுமத்தாதீங்க ஆண்டவரே, இவங்க செய்து என்னது அறியாமல் செய்கிறாங்களே, மன்னிங்க அப்படின்றார். அடி வாங்கினே சொல்கிற அந்த வார்த்தையை இவர் ஜீவன் பிரியத்துக்கு முன்னாடி அப்படியே பார்க்குறாரு. பரலோகத்தை, 3ஆம் வானத்தை பார்க்குறாரு. பிதாவின் வலது பக்கத்தில் இயேசு இருக்கிறதை பார்க்குறார். அல்லேலூயா, ஆமென். பிதாவை கண்ட ஒரு நாளும் ஒருபோதும் உயிரோடு இருக்க முடியாத வேத வசனத்தின் அடிப்படையில் அவர் அதோட ஜீவன் முடித்து அவரை தேவன்கிட்ட போய் என்ன பண்ணிட்டாரு? அவர் ஆத்மா சேர்ந்து பாருங்கள். அப்படி வைராக்கியமாய் மரணமே நெடுதாக இருந்தாலும் தங்கள் ஜீவனை கூட பாராமல் ஆட்டுக்குட்டிய ரத்தத்தில் சங்க சாட்சியின் வசனத்தில் பிசாசை என்ன பண்ணாங்க? சாத்தானை ஜெயித்தார்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுது. அதனால் புது உடன்படிக்கை செய்த ஆண்டவர் வார்த்தையை கைக்கொள்ளும்படி நடக்கும்போது நித்திய ஜீவனை உடையவர்களாக நாம் இருக்கிறோம், ரட்சிப்பை பெற்றவர்களாக இருக்கிறோம். எபிரேயர் புத்தகம் 8ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனம் விதமாய் சொல்லுகிறது. எடுத்துக்கொள்வோம். ஆமென். எபிரேயர் புத்தகம் 8ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனம், நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடு பண்ண உடன்படிக்காத என்னுடைய பிரமாணங்கள் அவர்களுடைய மனதில் வைத்து அவருடைய இதயங்கள் அவைகளை எழுதுவேன். நான் அவர்கள் தேவனாக இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாக இருப்பார்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். பார்த்தீங்களா? அதே வெளிப்பட விசேஷத்தில் 1ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தை நீங்கள் எடுத்து வேதாமத்தை கவனித்து பார்த்தீங்கன்னாக்கா, பைபிள் சொல்லி எடுத்துக்கொள்ளுங்கள். வெளிப்பட விசேஷம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இந்த தீர்க்கதரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கவர்களை கைக்கொள்கிறவர்களும் பாக்கியவான்கள், காலம் சமீபமாக இருக்கிறது. பார்த்தீங்களா? அப்போ இந்த தீர்க்கதரிசன வசனங்களெல்லாம் நம்ம அறிந்திருக்கணும், இதை கேட்கணும், அந்த தீர்க்கதரிசன வசனங்களை நம்ம கைக்கொள்ளணும் என்று வேதம் சொல்லி. ஏன்னா பழைய ஏற்பாட்டில் இருக்கிற
தீர்க்கதரிசனங்களை அறியக்கூடாத அளவுக்கு அவங்களுக்கு தேவன் அவங்க தலையில் முக்காடு போட்டாராம். என்ன பண்ணாரா? முக்காடு போட்டார். ஏன்னா தீர்க்கதரிசனம் அறியாதபடிக்கு அவங்க தலையில் என்ன பண்ணுறாரு? அந்த முக்காடு போட்டனால தான் அவங்களால அறிய முடியவே இல்லை. புதிய ஏற்பாட்டில் வந்த போது கூட நிறைய தீர்க்கதரிசனங்கள் அறிய முடியாமல் இருந்தார்கள். இன்றைக்கி இருக்கிற ஜனங்களுடைய புதிய ஏற்பாட்டு சபை மிகப்பெரிய பாக்கியம் பெற்றிருக்கு. ஏன்னா அநேக தீர்க்கதரிசனங்களை அறியக்கூடிய ஞானத்தை தேவன் புதிய ஏற்பாட்டின் மக்களுக்கு ஏராளமான அவருடைய ஆவியை நிரப்பி இருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? அல்லேலூயா. 29 ஏசாயா புத்தகம் எடுத்துக்கொள்ளுங்க. ஆண்டவர் அதை தீர்க்கதரிசனம் சொல்லி காட்டுறோம். ஏன் அவங்க அறிய முடியல, ஏன் அறிய முடியலன்ற கேள்வி நம்ம மனசில் இருக்குது. ஏன் பழைய ஏற்பாட்டில் அறிய முடியல? நல்லா தானே பைபிள் படித்தாங்க, நல்லா தானே வேதத்தை வாசித்தாங்க, நல்லா தானே தேவனுடைய ஆராதிச்சாங்க, நல்லா தானே கர்த்தருக்கு பலி செலுத்தினாங்க, ஆடு மாடியை கொண்டு வந்து எல்லா தானே பண்ணாங்க, ஏன் அறிய முடியல அப்படின்னா அதுக்கு ஒரு தீர்க்கதரிசனத்தை தேவன் வச்சுருக்காரு. ஏசாயா மூலயமா இந்த தீர்க்கதரிசனத்தை பேசியிருக்காரு. ஏசாயா புத்தகம் 29 அதிகாரம் 9 வசனத்துலேருந்து 13 வசனம். வாசிங்க. தரித்து நின்று திகையுங்கள், பிரமித்து கூப்பிடுங்கள், வெறுத்திருக்கிறார்கள், திராட்சை ரசத்தினால் அல்ல, தள்ளாடுகிறார்கள், மதுபானத்தினால் அல்ல. ஆமா, உங்கள் மேல் கவனித்து கன நித்திரையின் ஆவியை வர பண்ணி உங்கள் கண்களை அடைத்து ஞான திருஷ்டிக்காரராகிய உங்கள் தீர்க்கதரிசிகளுக்கு தலைவர்களுக்கும் என்ன போட்டாரு? முக்காடு போட்டார். ஏன்? அதெல்லாம் அறியாத அளவுக்கு. அப்போ புதிய ஏற்பாட்டில் இருந்த எல்லா வேத பாரர்கள், சதுசீயர்கள், பரிசேயர்கள், இஸ்ரவேல் மக்கள், யூதர்கள், இவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணிட்டார் ஆண்டவர்? சொல்லுங்கள். தீர்க்கதரிசனத்தின் வசனத்தின்படி அவங்க அறிய முடியாத அளவுக்கு. அதனால தான் எம்மாவூருக்கு போனவங்களுக்கு கூட என்ன பண்ண முடியல, அவர் கூட வந்த இயேசுவை அறிந்து கொள்ளவே முடியல. அவங்க கண்களை திறந்த போது தான் கர்த்தரை அறிந்து கொண்டாங்க. அது வரைக்கும் அறியல அவங்க. ஏன்? அதுக்குரிய தீர்க்கதரிசனங்களை கர்த்தர் இந்த இடத்துல ஏசாயா மூலமாய் ஆண்டவர் சொல்றாரு. 11 வசனம் 13 வசனம் வரைக்கும் வாசிங்க. அதனால் தரிசனம் எல்லாம் உங்களுக்கு முத்திரிக்கப்பட்ட புத்தகத்தின் வசனங்களை போல இருக்கும். வாசிக்க அறிந்திருக்கிற ஒருவனுக்கு அதை கொடுத்து, நீ இதை வாசி என்றால் அவன் இது என்னால் கூடாது, இது முத்திரித்திருக்கிறது, இது என்னால் அறிய முடியாது, இது முத்திரிக்கப்பட்டிருக்கிறதா இருக்கிறது என்று சொல்லி அவன் சொல்லுவான். அல்லது வாசிக்க தெரியாத புஸ்தகத்தை கொடுத்து, நீ இதை வாசி என்றால் அவன் எனக்கு வாசிக்க, இது எனக்கு படிக்கவே தெரியாது, இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை, அவன் சொல்லுவான். தொடர்ந்து வாசி. இந்த ஜனங்க தங்க வாயினால் இடத்துல சேர்ந்து இருக்கிறாங்க, தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுறாங்க, ஆனா அவங்க இருதயம் எனக்கு தூரமா விலகி இருக்கிறது. அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷரால் போதிக்கப்பட்ட வெறும் மனுஷ கற்பனையில தான் எனக்கு பயப்படுறாங்க ஓசனம், மற்றபடி அல்ல. போதும். அல்லேலூயா. வெறும் மனுஷனுடைய கற்பனை, அந்த பாரம்பரியம், புரியுதுங்களா? வெறும் பாரம்பரியம் தான். பாரம்பரியத்தில் தான் இன்னைக்கு உலகம் என்ன பண்ணுது? பயந்து கிடக்குது. ஓசனம் உண்மையா தேவனுக்கு என்ன பண்ணல ஆராதனை. வெளிப்பட விசேஷம் 5 அதிகாரம் எடுத்துங்க, 1 முதல் 3 வரைக்கும் உள்ள வேத வசனம் வாசி. அன்றைய உள்ளும் புறமும் எழுதப்பட்டு 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்ட ஒரு புஸ்தகத்தை சிங்காசனத்து மேல் வீட்டினுடைய வலது கரத்தில் கண்டேன். பார்த்தீங்களா? இது முத்திரிக்கப்பட்ட வசனம். சிலது நமக்கு அநேக காரியங்கள் மறைபொருளாக இருக்குது, நம்மளால் அறிய முடியாத காரியமாக இருக்குது. சாத்தானுக்கு கூட இந்த விஷயங்கள் தெரியாது. தேவனுக்கு மாத்திரமே இந்த மறைபொருளான காரியங்கள்லாம் தெரியக்கூடியதாக. இதில் எழுதப்பட்டிருக்க 5ஆம் அதிகாரத்தின் காரியங்கள் வாசிங்க. புஸ்தகத்தை திறக்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரவான் யார் என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிடுற பலமுள்ள ஒரு தூதனை கண்டேன். வானத்திலாவது பூமியிலாவது பூமியின் கீழாவது ஒருவனை அந்த புஸ்தகத்தை திறக்க அதை பார்க்கவும் முடியவே முடியல. அல்லேலூயா. ஒருவன் கூட அந்த புஸ்தகத்தினுடைய ரகசியங்கள் என்ன பண்ண முடியல, அறிய முடியல. அதில் தான் சொன்னேன் 75% நிறைவேறிச்சு, இன்னும் 75% நிறைவேறாமல் இருக்குது. இந்த 75% நிறைவேறிச்சு, இன்னும் 25% நிறைவேறாமல் இருக்குது. 25% நமக்கே தெரியாது, யாருக்கும் தெரியாது, ஒருவனுக்கும் தெரியாது என்று பைபிளில் அவ்வளோ தெளிவாக ஆண்டவரை வசந்தம். யாருக்கு தான் தெரியும்? ஆட்டுக்குட்டியானவருக்கு மாத்திரமே இந்த ரகசியம் தெரிந்திருக்கிற ஒரு ரகசியமாக இருக்குது. சாத்தானும் கூட இந்த ரகசியம் வானத்திலும் பூமி கீழே இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே என்ன பண்ணாது, தெரியாது என்று வேதம் சொன்னார். இன்றைக்கு பாரம்பரியமாய் வாழுகிற ஒரு மக்கள் அதை மார்க்கில் அதை எழுதுகிறார். 7ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் உள்ள மார்க் புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. 7ஆம் அதிகாரத்தில்
7-9 வாசிக்கலாம். மார்க்கு புத்தகம் 7ஆம் அதிகாரத்தில் 7-9 என்ன சொல்கிறாரு? மனுஷனுடைய கற்பனை உபதேசங்களாக போதித்து வீணாய் எனக்கு என்ன பண்ணுறாங்க? ஆராதனை செய்கிறார். இப்போ ஓய்வு நாளில் வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லி, ஓய்வு நாளில் வாசலை தாண்டக்கூடாது. பழைய ஏற்பாட்டில் ஓய்வு நாள் என்ன பண்ணக்கூடாது? வாசகம். சில ஆட்கள்லாம் இருக்காங்க, தலைவர்லாம் அங்கே இருக்காங்க, வேதத்தில் இப்போ வேறு அறிஞர் தலைவர்லாம் அறிவுக்கால் இருக்குதுல்ல, அதை தூக்கின்னு கையில் போவாங்களாம். 2 பேர் தூக்கின்னு போயிட்டு அவங்க போவாங்களாம். என்னன்னாக்கா வாசலை தானே தாண்டக்கூடாதுன்னு சொன்னீங்க, வாசலே நாங்கள் தூக்கி நாங்கள் முன்னாடி அனுப்பி விட்டு நாங்கள் போயிருங்க, தாண்ட மாட்டோம் அப்படின்னு சொல்லி போயிருந்தாங்க, சொல்லியிருக்காங்க. ஒரு இதெல்லாம் நடந்திருக்கு காரியம். அல்லேலூயா. அதான் நானும் சொன்னேன், மோசே சட்டத்தை நீங்கள் மீறி விருத்த சேதனம் ஓய்வு நாளில் பண்ணுறீங்க. ஓய்வு நாளில் ஒரு மனுஷன் நான் சுகமாக்குனேன், பள்ளத்தில் இருக்கிற ஆடு மாடு ஓய்வு நாள்லேருந்து தூக்கி தண்ணி கொடுக்குறேன், அது மட்டும் செய்யலாமா? கிரியை செய்யக்கூடாது அப்படின்னா எதுவுமே செய்யக்கூடாதுன்னு அர்த்தம். தண்ணி கூட குடிக்கூட, எச்சு கூட முழுங்கக்கூடாது. அல்லேலூயா. இஸ்லாத் ஆட்கள்லாம் வெள்ளிக்கிழமை எச்சு கூட முழுங்காமல் விரதெல்லாம் இருப்பாங்க பாருங்க. அந்த மாதிரி அதெல்லாம் பழைய ஏற்பாட்டு அந்த காரியத்தெல்லாம் செய்தாங்க. பைபிள் ஆண்டு மனுஷனுடைய கற்பனை உபதேசங்களாக போதித்து 7ஆம் வசனம் வீணா எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று எழுதியிருக்கிற பிரகாரமாய் மாயக்காராகிய உங்களை குறித்து ஏசாயா நன்றா தீர்க்கதரிசனம் சொல்லியிருக்கான். என்ன சொல்லியிருக்காரு? நீங்கள் தேவனுடைய கட்டளையை தள்ளிவிட்டு பாரம்பரியத்தை கை கொண்டு வருகிறவர்களாய் கிண்ணங்களையும் செம்புகளையும் கழுவுறிகள் மற்றும் இப்படிப்பட்ட அநேக சடங்குகளை அனுசரித்து வருகிறீர்கள் என்றார். தேவனுடைய கட்டளை என்ன பண்ணிட்டீங்க? வேத்தமாகிட்டீங்க. தொடர்ந்து அந்த காரியத்தை சொல்கிறார். தாய் தாப்பனை கனம் பண்ணுறது, தாய் தாப்பனை கனம் பண்ணாதளவுக்கு கொர்பாண்ட முறையில் போயிட்டு காணிக்கை கொடுத்துட்டு அந்த கடமை தீர்ந்துன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறீங்க? அதையும் செய்கிறீங்க. புரியுதுங்களா? இதெல்லாம் சொல்லிக் கொடுங்க. இப்படி நிறைய பாரம்பரியம் நீங்கள் மக்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே பாரம்பரியம் தான். ஒரு பூனை போனாலே அதுக்கு திரும்பி வந்துடுவான், தண்ணி குடிச்சிட்டு தான் போவான். கால் தடுக்குனா கூட திரும்ப கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போங்கன்னு, ஏதோ ஒரு ஆபத்து. இப்படி பயமுறுத்தி பாரம்பரியத்தை சொல்லி 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 தேசமே ஃபுல்லாக அப்படிங்குது. சொல்லுங்க, பாரம்பரியம்தான் மனுஷனுடைய கற்பனைகளாக இருக்குது என்பதை சொல்லி கர்த்தருடைய வசனம் தெளிவாக ஏசாயா உங்களை கொடுத்து தெளிவாக சொல்லியிருக்கான்னு சொல்லி கர்த்தருடைய வசனம் சொல்லுது. கலாத்தியர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் உள்ள வேத வசனம் எடுத்துங்க. கலாத்தியர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 11லேருந்து 12 வரைக்கும் உள்ள வேத வசனத்தை வாசி. கலாத்தியர் புத்தகம் மேலும் சகோதரர், என்னால் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம் மனுஷனுடைய யோசனைப்படியான அல்லதென்று உங்களுக்கு தெரிவிக்கும். இப்போ போல் சொல்கிறாரு, மனுஷனுடைய யோசனையின்படி நான் உங்களுக்கு என்ன பண்ணல, பிரசங்கிக்கல. நான் அதை ஒரு மனுஷனால் பெற்றதும் இல்லை, மனுஷனால் கற்றதும் இல்லை. இயேசு கிறிஸ்து அதை எனக்கு என்ன பண்ணார், வெளிப்படுத்தினார் என்று கலாத்தியால அந்த காரியத்தை எழுதுவதை காரியமாக இருக்குது. அப்போ தேவனுக்குரியவில் அறியணுன்னாக்கா எப்படி அறிய முடியும்? மனுஷனுக்குரியவில் அறிவதற்கு மனுஷனுடைய ஆவி இருந்தால் போதும். மனுஷனுக்குரியவங்களை அறிஞ்சிக்கலாம். இப்போ இன்னொருத்தவங்களை குறித்து நம்மளால் அறிஞ்சிக்க முடியுமான்னு கேட்டாக்கா தாராளமாக அறிஞ்சிக்கலாம். யார் எப்படி என்ன மாரி ஆள் அப்படின்றத என்ன பண்ணிக்கலாம், நல்லா அறிஞ்சிக்கலாம். அது இல்லையா? அவங்கள்ட்ட பேசும்போது பழகும்போது என்ன ஆகிடும், ஆமாம் அவங்க யாருன்றதையும் தெரிஞ்சு. சில பேர் பழகாமல் கூட என்ன பண்ணுவாங்க, அவங்க மனுஷனுடைய ஆவினால் மனுஷன் யார் என்பதை அவங்க செய்கை வைத்து என்ன பண்ணுவாங்க. அதனால தான் அவங்க கனினால் அவங்கள அறியுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டாரு சொல்லியிருந்தால், நல்ல மரமோ நல்ல கனியை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனியை கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனியை கொடுக்காது, கெட்ட மரம் நல்ல கனியை கொடுக்கும். மரத்தை கொடுத்து ஆண்டவர் சொல்ல மனுஷனை குறித்து தான் பேசியிருக்கார். தொடர்ந்து வாசித்தீங்கன்னாக்கா இந்த 1 கொரிந்தியர் புத்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனம் 11ஆம் வசனம் வாசிக்கும்போது, நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினால் வெளிப்படுத்தினா அந்த ஆவியானவை எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் அறிந்திருக்கிறார். மனுஷனுள்ள ஆவியின்றி மனுஷனில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான்? அப்படி போல் தேவனுடைய ஆவியை என்று ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். அப்போ தேவனுக்குரிய காரியங்களை அறியணும்னாக்கா எப்படி அறிய முடியும்? தேவனுடைய ஆவியை பெறாமல் நம்மளால் அறிய முடியும். ஏன்னா வேத வாக்கியங்கள்லாம் எப்படி இருக்குது? 2 தீமோத்தேயு புத்தகம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 17ஆம் வசனம் வேத வாக்கியங்கள்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கு. தேவனுடைய மனுஷன் தேவனாகவும் எந்த நற்கிரிக்கு செய்ய தகுதியுள்ளவனாக இருக்கும்படிக்கு அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் புரோஜனமுள்ளதாக இருக்கும். அப்போ தேவனுக்குரியவைகளை சரி அறிவதற்கு தேவ ஆவி நமக்கு தேவை.
வேத வாக்கியங்களை சரியான வழியும் நீதிமானாகவும் காட்டக்கூடியதாக இருக்கிறது. அல்லேலூயா, ஆமென். அப்போ வேத வாக்கியங்கள் தேவனுடைய ஆவியினால் அல்ல, தேவன் சொன்னவையெல்லாம் நடக்க முன்னே எல்லாவற்றையும் அவர் சொல்லியிருக்கார். எதெல்லாம் நடக்குமோ அதெல்லாம் முன்னமே சொல்லப்பட்டிருக்குது, எழுதப்பட்டிருக்கு. எழுதப்படாத ஒன்று என்ன பண்ணல ஆண்டவர், ஐயோ இது எனக்கு தெரியாமல் போச்சு, இந்த காரியம் தெரியாமல் போச்சு, இல்லை, எல்லாம் எழுதப்பட்டிருக்குது பைபிளில். ஆண்டவர் சொல்ல ஆட்டுத்தோலை போத்தி கொண்டு ஓநாய்மை வருவார்கள், அதையும் சொல்லிட்டார் ஆண்டவர். அதே ஓநாய்களுக்கு மத்தியில் நான் உங்களை என்ன பண்ணுறேன், அனுப்புகிறேன்னு சொல்லிட்டார். அல்லேலூயா. வெளியே போய் யார்ட்டையும் போயிட்டு ஓனாய் நான் உன்னை ஆண்டவர் சொல்லிட்டாரு, என்னை அனுப்புகிறேன்ட்டார் உங்கள் மத்தியில் அப்படின்னு சொல்லி நம்ம தொலை நாம் அப்படி சொல்லணும் அவசியம் கிடையாது. சொல்லிகளே அடி வாங்கிட்டு போறீங்க. அல்லேலூயா, புரியுதுங்களா? அதனால் பைபிள் ஆண்டவர் தெளிவாக சொல்லி வச்சுருக்காரு, ஓநாய்கள் மத்தியில் நான் உங்க என்ன பண்ணுறேன், அனுப்புகிறேன் அப்படின்ட்டார். ஆட்டுத்தோலை போத்தின்னு என்ன வரும், ஓனாய் வரும்னு சொல்லிட்டார். ஆமென், ஸ்தோத்திரம். சிலத்துல வீரக்காரன் கூட அறியவே முடியாது பாருங்க, எதுவுமே அறிய முடியாது. அப்படி இருக்கும் பாருங்க. ஆட்டு தொல்லை போல ஆடு கத்துற மாதிரியே கத்தும், ஆடு ஜெபிக்கிற மாதிரியே ஜெபிக்கும். ஆமா, அல்லேலூயா. விசுவாசியை விட ஓனாய் வந்து பாரு, அது அதை விட டபுளா இருக்கும், பயங்கரமா இருக்கும். அபிஷேகத்திலே வல்லமையிலையும் வரத்துலையும் வசனத்திலே இருக்கும், கண்டே பிடிக்க முடியாது. அல்லேலூயா. மோசம் போகும்போது தான் தெரியும், ஐயோ நம்ம ஆட்டுத்தோலை போட்டின்னு வந்த ஓனாயை கண்டுபிடிக்காம போயிட்டோமே அப்படின்னு. புரியுதுங்களா? அந்த மாதிரியான காரியங்கள் நடக்கும். அது மாதிரி நிறைய பேருக்கு இருக்குது, வெளியே சொல்லாமல் இருக்கணும். சரி, அதனால் பைபிள் யோவான் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் பைபிள் சொல்லி வாசிப்போம். யூதாசு 14 யூதாஸில் 14ஆம் அதிகாரத்தில் 14ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். இது நடக்கும் போது நீங்கள் விசுவாசிக்கும்படியாக நடக்கும் முன்னே இதை உங்களுக்கு சொன்னேன். அப்போ கர்த்தர் எது சொல்கிறாரோ அதுக்கு ஏற்கனவே என்ன பண்ணிக்காரு, நடக்கிறதுக்கு முன்னாடியே பழைய தீர்க்கதரிசனங்கள்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணுறாரு ஆண்டவர் எல்லாம் சொல்லி வச்சுருக்காரு. யோவான் 19ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் வாசிங்க. இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவி என்ன பண்ணுறாரு, எல்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்ட்டு. இல்லை, அப்போ என்னென்ன சாபம் நாய்ப்பாமை சாபம் இருந்ததோ அதெல்லாம் என்ன பண்ணுற ஆண்டவர் சொல்லுங்கள், எல்லாத்தையும் தீர்க்கதரிசனத்தினுடைய நிறைவேறல் யார் சொல்லுங்கள், இயேசு கிறிஸ்து தான் தீர்க்கதரிசனத்தினுடைய நிறைவேறல். கடைசியாக 21 ரெவலேஷன் வெளிப்பட விசேஷம் 6ஆம் அதிகாரம் வாசித்து முடிக்கலாம். ஆமாம், சோத்திரம். அன்றைய அவர் என்னை நோக்கி, ஆயிற்று ஆல்ஃபா ஒமேகாவும் ஆதி அந்தமாக இருக்கிறேன், தாகமாக இருக்கிறவனுக்கு நான் ஜீவத்தண்ணில் இலவசமாய். எல்லாம் முடிந்ததுன்னு சொல்லிட்டு அங்கே எழுதினாரா? இங்கே என்ன எழுதுறாரு 6ஆம் வசனத்தில்? ஆயிற்று என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க. நான் என்னை நோக்கி நான் ஆயிற்று, நான் ஆல்ஃபாவும் ஒமேகா. ஆமாம், ஆதியும் அந்தமாக இருக்கிறேன். ஆமென். தாகமாக இருக்கிறவனுக்கு ஜீவத்தை நான் எப்படி கொடுப்பேன், இலவசமாய் கொடுப்பேன் என்று ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுவதை நீங்கள் பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமாம், இட் இஸ். ஆமென். அதனால் ஆண்டவருடைய வசனம் தெளிவாக சொல்லுது, ஆண்டவர் ஆயிற்று என்ற வார்த்தை. ஆயிற்றுன்னா என்ன அர்த்தம், எல்லாம் முடிஞ்சுன்னு சொன்னார்ல அங்கே, அதே வார்த்தை தான் இங்கேயும். எல்லாம் முடிஞ்சிச்சு, நான் அல்ஃபாவும் நான் ஒமேகாவாக இருக்கிறேன், நானே தொடக்கம் நானே முடிவாக இருக்கிறேன். அதான் அல்ஃபா ஒமேகான்ற வார்த்தைக்கு தொடங்கினவரும் முடிக்கிறவருமா இருக்கிறான் என்று வேதம் சொல்லு. நானே தாகமாக இருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீரில் இலவசமாக கொடுப்பேன். ஜெயம் கொள்ளுகிறேன், எல்லாவற்றையும் சொந்தத்துக்குவோம். நான் அவன் தேவனாக இருப்பான், அவன் என் குமாரனாய் வான் என்று பைபிள் ஆண்டவர் சொல்கிறார். சரி, வாசி நம்ம ஒப்பு கொடுப்போம். நன்றி. இந்த வார்த்தைகளுக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்தோம். ஸ்தோத்திரம். ஆண்டவர் துதிக்கும் கருத்துருப்பு வேதத்தினுடைய அஸ்திபாரமான சத்திய காரியங்களை நாம் இன்றைக்கு அறிந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் ஸ்தோத்திரம். 2 விதமான ஆவிகள் தான் இந்த உலகத்தில் இருக்கிற, ஒன்று தேவனுடைய ஆவி, இன்னொன்று சாத்தானுடைய ஆவிகள். இந்த 2 தான் இன்றைக்கி என்ன பண்ணுது. ஆமாம், அநேகருக்கு இன்றைக்கி மனுஷனுக்கு அநேக குடும்பத்துக்கு போராடி கொண்டு இருக்கு. புரியுதுங்களா? அநேகருக்கு இன்றைக்கி போராடி கொண்டு இன்றைக்கி கவனிங்க. ஞானத்தில் எடுத்துக்கொள்ளுகிற பிற பகுதியானது வேதத்தின் அஸ்திபார காரியங்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஆமே 2 தான் வேதத்தில்